இப்ப தொழு உரம் போடுறதுக்கும் இந்த உரம் போடுறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் தொழு உரமே போட்டு போலாமே, ஏன் மண்புழு உரம்? எல்லாத்து மனசுல இருக்கக்கூடிய கேள்வி அதுதான். நீங்க உங்க மனசுல அந்த கேள்வி இருக்கும். சரி. ஏன்னா ஏன் தொழு உரத்தை போட்டு போலாமே அப்படின்னா, சரி, இப்ப தொழு உரம் இருக்கு இல்லையா, அந்த தொழு உரம்ங்கிறது நம்ம பத்தாயத்துல பாத்தீங்கல்ல நெல்லு, ஆமாங்க, அந்த நெல்லு மாதிரி. சரி. ஆனா இந்த மண்புழு உரம் இருக்குல்ல, ஆமாங்க, இது சரி, நம்ம தட்டுல இருக்குல்ல சாதம், ஆமா, வாங்க வாங்க, நம்ம தட்டுல சாதம் இருக்குல்ல, சரி, அது மாதிரி நெல்ல நாம உடனே சாப்பிட முடியுமா? நெல்ல அதை ஊற வச்சு அவிச்சு காய வச்சு அரைச்சு சுத்தம் பண்ணி சமைச்சு அப்புறம் சாப்பிடணும். கண்டிப்பா. இது அது மாதிரிதான் அது. சரி. தொழு உரம் இது பயிறு உடனே எடுத்துக்க கூடியது. அப்ப இது ரெடி டு ஈட். 23 வருஷமா மண்புழு உரம் தயார் பண்றேன். சரி. வாங்கறதுக்கு ஆள் இல்ல. அத்தராசி காட்டுல யாருக்காகடா டீ ஆத்துறோம், அது மாதிரி ஆத்திக்கிட்டு இருந்தவனா. அப்ப இருந்து எந்த ஒரு சூழல்லையும் யாரும் வாங்காத போதும் நான் உற்பத்தியை நிறுத்தல. சரி. நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோமே. இப்போ என்னால கொடுக்க முடியலைங்கிற அளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. உற்பத்தியும் இருக்கு, சரி, தேவையும் இருக்கு. நம்மள்ட்ட அதிகமா பேரு நெருங்கி வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க. என்ன சார், பெரும்பாலும் மரம் செடி கொடிகளுக்கு ரொம்ப அதிகமாகும், மாடி தோட்ட பயிர்களுக்கு அதிகமாகவும் இப்ப வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க.